பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ரோமர்கள் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் ஒரு ஜனக்கூட்டத்தை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். நிச்சயமாய் தேவர்களாகி நாம் இந்த ஜனத்தை போல இருக்கக்கூடாது. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக இருக்கிறார்கள். தேவஜனங்களாகி நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமாகிய நம்மை தெரிந்து கொண்டார். உலக பார்வையில தேவஜனங்களாகி நாம் பைத்தியமாக இருந்தால், பரலோகத்தின் பார்வையில ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மிலே பரலோக தேவனுடைய ஞானம் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வார். ஆனா எந்த ஒரு மனுஷன் பரலோக தேவனுடைய பார்வையில பைத்தியக்காரனா இருக்கிறானோ அந்த மனுஷனால அதன் பிற்பாடு எந்த பயனும் இல்லை. அவன் உலகத்துல எவ்வளவுதான் தன்னை ஞானி என்று அவன் காண்பித்துக் கொண்டாலும், தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்தாலும், எப்பொழுது அவன் பரலோக தேவனுடைய பார்வையில பைத்தியக்காரனாய் அவன் அறியப்பட்டானோ அதன் பிற்பாடு உலகத்தில் அவனுக்கு வெளிப்படுகிற ஞானத்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது? இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜனத்திற்குட்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. யாரை பார்த்து தேவன் அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக இருக்கிறார்கள் என்று கோபத்தோடு தம்முடைய தாசனை கொண்டு எழுதுகிறார் தெரியுமா? அதற்கு அடுத்த வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, எந்த ஒரு மனுஷன் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள உலக காரியங்களுக்கு கொடுக்கிறானோ, அது எதா வேணாலும் இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், ஊர் பிராணி, பறவைகள், எந்த ஒரு காரியமா வேணாலும் இருக்கலாம். இவைகளுக்கு எந்த ஒரு மனுஷன் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை கொடுக்கிறானோ அந்த மனுஷனை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறான், அவன் தன்னை ஞானி என்று சொன்னாலும் அவன் பைத்தியக்காரன் என்று. அந்த மனுஷனால நீ யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருடைய பார்வையில பைத்தியமா இருக்கான். அவன் தன்னை ஞானி என்று சொன்னாலும், உலக ஜனங்கள் மற்றவர்கள் அவனை ஞானி என்று சொன்னாலும், அதனால இனி அவன் லைஃப்ல ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா பரலோக தேவனுடைய பார்வையில பைத்தியமா இருக்கான். தேவர்களாகி நாம் எச்சரிப்போடு இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கர்த்தருக்குரிய மகிமையை, அழிவில்லாத கர்த்தருக்குரிய மகிமையை வேற எந்த காரியத்துக்கும் கொடுக்க கூடாது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் நமக்குள்ள ஒரு என்ன எழும்பலாம், நான் தான் என்ன பண்ணல, மனிதர்களையோ மிருகங்களையோ ஊர் பிராணிகளையோ பறவைகளையோ எந்த ஒரு காரியத்தையுமே கர்த்தருக்குரிய மகிமையை அந்த காரியத்திற்கு கொடுத்து அதை ஆராதிக்கலாம் அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களாகி நமக்கு ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் உணர்த்துவது என்ன தெரியுமா? ஒருவேளை அழிவுள்ள இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு கர்த்தருடைய மகிமையை நாம் செலுத்தாமல் இருந்தாலும், வேறு விதமா நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை நம்ம என்ன பண்றோம், கர்த்தருக்கு கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறோம். அதுதான் ஏதாவது ஒரு மனுஷனை பயன்படுத்தி கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்துவதற்கு பதிலாக அந்த மனுஷர்களுக்கு அந்த மகிமையை செலுத்துகிறோம். இந்த மனுஷங்க மட்டும் எனக்கு இல்லைன்னா இந்த காரியம் நிச்சயமா நடந்திருக்காது அப்படிங்கிற வார்த்தை கர்த்தருக்குரிய மகிமையை அந்த மனுஷர்களுக்கு கொடுக்கிறது. இது கர்த்தரை கோபப்படுத்துகிற செயல். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடின சங்கீதத்துல தெளிவாய் சொல்கிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு சூழ்நிலையோ எனக்கு அனுகூலமாயிருந்து அது நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை கிடைத்தாலும் அது யாரால் வந்தது தெரியுமா? அது கர்த்தரால் வந்தது. ஏன்னா அந்த சூழ்நிலையும் மனுஷர்களும் எனக்கு அனுகூலமா இருக்க ஒரே ஒரு காரணம் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதனால தான். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மையான காரியங்கள், எனக்கு கிடைக்கிற நன்மைகள், உயர்வுகள், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள், இவை எல்லாமே கர்த்தரால் எனக்கு தரப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில முழு மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறான். அந்த தாவீதை கர்த்தர் கைவிடவே இல்லை. அந்த தாவீதின் வம்சத்துலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த தாவீதின் சிங்காசனத்தை நாம் நித்திய சிங்காசனமாக மாற்றி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அரசாள போகிறார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அதற்கு ஒரே காரணம், தாவீது எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தினான். வேற எந்த மனுஷனுக்கு கொடுக்கல. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், ஒருவேளை உலகத்தில் உள்ள மனிதர்களையோ, ஊர் பிராணிகளையோ, மிருகங்களையோ, பறவைகளையோ, எந்த ஒரு காரியத்தையும் தேவஜனங்களாகி நாம் ஆராதிக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய மகிமையை அந்த காரியங்களுக்கு செலுத்தாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளுக்குரிய மகிமையை நீ என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு உன் சந்தோஷத்தினால எனக்கு செலுத்துவதற்கு பதிலாக இன்னொரு மனுஷனுக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஒன்று செலுத்தக்கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் இந்த சபைக்கு எச்சரிக்கை உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு மட்டுமே, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவில்லாத தேவனுக்கு மட்டுமே செலுத்துகிற தேவஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது, தேவஜனங்களாகி நாம் இந்த உலகத்தின் பார்வையில பைத்தியமாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியால் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டு பரலோகத்தின் தேவனை நம்முடைய ஞானமாய் நம்மிலிருந்து வெளிப்பட்டு நம்மை உயர்த்தி அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்முடைய தேவனாய் அவர் மகிமைப்படுவது, சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேசங்களாகி நாம் இறைவனவர்களாய் இந்த வசத்தை நிறைப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வாதம் நடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தலாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறையவில்லை.